கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்க இருக்கிறதான வசனம் மத்தேயு 21:43 ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையின் மூலமாவே நாம் அறிந்து கொள்ளலாம், தேவன் யாருக்கிட்ட அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கிறார் என்றால் அவருக்காக கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறவரிடம் அதை கொடுக்கிறார். யார்கிட்ட இருந்து அந்த ராஜ்யம் நீக்கப்படும் என்று பார்த்தோமானால் தேவனுக்காக கனி தராத ஒரு நபரிடமிருந்து அந்த ராஜ்யம் நீக்கப்படும் என்று நாம் இந்த வசனத்தின் மூலமாய் பார்க்கிறோம். தேவனுக்காக இந்த நாளில் நாம் கனியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். தேவனுக்காக ஒரு கனியுள்ள வாழ்க்கையை வாழணுமானால் நம்ம என்ன செய்யணும், தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் என்று பார்த்தோமானால் கலாத்தியர் 5:22-23 தேவன் 9 வகையான ஆவியின் கனிகளை குறித்து அதில் சொல்லியிருக்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், விசுவாசம், சாந்தம், தயவு, இச்சை அடக்கம் போன்ற 9 வகையான ஆவியின் கனிகளை குறித்து சொல்லியிருக்கிறார். நம்ம ஆண்டவருக்குள்ள வைராக்கியமான ஒரு நபராக இருப்போம். ஆனால் இந்த 9 வகையான ஆவியின் கனிகள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கா என்று நாம் யோசித்து பார்க்கணும். தேவனுக்காக கனியுள்ள வாழ்க்கையை எப்படி வாழலாம், நம்மளுடைய பர்சனல் லைஃப்பில் என்னென்ன விதமான காரியங்கள் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த 9 வகையான ஆவியின் கனிகளை தேவன் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். ஸோ இந்த நாளில் செஞ்சு பாருங்கள், இந்த 9 வகையான ஆவியின் கனிகள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கா. நம்மளுடைய பிள்ளைகளிடம், நம்மளுடைய மனைவியிடம், நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களிடம் நம்ம அன்பாக இருக்கிறோமா, சாந்தமாக இருக்கமா, பொறுமையாக இருக்கமா, நீடிய பொறுமையாக உடன் இருக்கிறோமா அப்படின்றதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்மளோட வாழ்க்கையில் அது இல்லைன்னா நம்ம திருத்திக்க ட்ரை பண்ணுவோம் தேவனுக்காக ஒரு கனியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு. அது மாத்திரம் அல்லாமல் தேவனுக்காக இன்னொரு வகையான விதத்திலையும் நம்ம தேவனுக்காக ஒரு கனியுள்ள வாழ்க்கையை வாழலாம். எப்படி என்று பார்த்தோன்னா, அவருடைய ராஜ்யத்திற்காக நாம் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிறது மூலியமாகவும் தேவனுக்காக ஒரு கனியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழலாம். யோவான் 15 நம்ம வாசித்து பார்த்தோமானால், நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகளாய் இருக்கிறீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். கனி கொடுக்கிற கொடியின் மூலியமாய் தேவன் மகிமைப்படுகிறாரா. ஆனால் கனி கொடாத கொடியின் மூலியமாய் தேவன் அதை அறுத்து போடுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். ஸோ இந்த நாளில் ஆவியின் கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குமானால் தேவனுக்காக ஒரு கனியுள்ள வாழ்க்கையை வாழலாம். அது மாத்திரமல்லாமல் தேவனுடைய ஆலயத்திற்கென்றும் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்றும் ஆத்மா ஆதாயம் செய்யும் பொழுது தேவன் அதன் மூலியமாய் மகிமைப்படுகிறார். நம்ம ஒரு கனியுள்ள வாழ்க்கையை இந்த நாட்களில் நம்ம வாழலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமாம்.